பெண் அரசியல் புத்தகத்திலிருந்து பெண் அமைப்பின் பெண்களுக்கு என்ற ஒரு பகுதியிலே எனக்கு பேச வாய்ப்பளித்திருக்காங்க. கையிணைக்கும் ஆண்கள். சதி என்ற ஒரு சடங்கு முன்பு இருந்தது. அந்த சடங்கில் கணவனாகிய ஆண் இறந்தவுடன் அந்த பெண்ணை அவனோடு உடலோடு கட்டி வைத்து எரித்து படுகொலை செய்த நிகழ்ச்சியிலிருந்து மீண்டு இன்று கணவன் இறந்த பின்னர் மறுமணம் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த மாற்றத்திற்கு நம்மளுடைய இந்த நிலைக்கு பல ஆண்கள், குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ராஜாராம் மோகன் ராய், பெரியார், பாரதிதாசன், அம்பேத்கர் போன்ற இன்னும் எண்ணற்ற சமூக முற்போக்கு சிந்தனையாளர்கள், அவர்கள் வழியில் வந்த இன்றைய இளைஞர்கள், ஆண்கள் நிறைய பேர் பெரும் பங்கு வகித்து நம்ம இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். இன்னொன்று, பெண்கள் இன்று நிறைய இடத்துல பேசக்கூடியது, நாம் சுதந்திரமாக வாழ்கிறோமா, நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லோருக்குள்ளேயும் இருக்குது, எனக்குள்ளேயும் இருக்குது. ஆனால் நமக்கான சுதந்திரத்தை நாம் தான் கட்டி அமைச்சு ஓரளவு இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த சுதந்திரம் கூட இல்லாமல் எண்ணற்ற கோடிக்கணக்கான பெண்கள் நல்லெண்ண நடக்காதா என்ற எண்ணத்தில் இருள் சூழ்ந்த உலகில் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த தவிப்பில் உள்ள ஒவ்வொரு பெண்களையும் கை கோர்த்து வெளிச்சத்தை நோக்கி கொண்டு வரும் எண்ணம் நமக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த ஓரளவு சுதந்திரம் படைச்சவங்க நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடாது. அவங்கள கரை சேர்த்து கொண்டு வந்து இது போன்ற இடத்துல நிற்க வைக்கக்கூடிய கடமை நமக்கு இருக்குது. அதை நாங்களும் ஒரு சிலர் செஞ்சிட்ருக்கோன்ற பெருமையும் எங்களுக்கு இருக்குது. இன்னும் இருக்கக்கூடிய தலைமுறையினர் அந்த மாதிரி செய்யணும்னு பெண்ணமை அரசியல் புத்தகத்தில் தெளிவாக எழுதியிருக்காங்க நர்மதம்மா. இன்னொன்று, பெண்கள் பழைய கதைகளை பேசி பேசி எவ்வளவு நாளைக்கு இருக்க போகிறோம், நாங்கள் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம், அதெல்லாம் தூக்கி ஓரம் போட்டிருக்க. அதுக்கான ஒரே வழி என்னன்னா, களத்தில் இறங்கி பணி செய்கிறது தான். களத்தில் இறங்கி பணி செய்தால் மட்டும்தான் பெண்களுக்கான மாறுதலை நம்ம கொண்டு வர முடியும். அதுக்காக எல்லாம் ஒன்றிணைந்து செயல்பட்டு அமைக்கப்பட்டது தான் இந்த பெண் அமைப்பு. அதன்படி தான் இதில் இறங்கி நாங்கள் செய்துட்டு வந்துட்டுருக்கோம். ஒரு முயற்சி எடுத்தோன்னா உடனே அதுக்கான பலன் கிடைக்காது. தொடர் முயற்சியும் இது போன்ற ஒத்த கருத்தொற்றுமை உள்ள பெண்கள் கையிணைந்து அதனை செயல் வடிவம் கொடுத்து செயல்படும் போது தான் அதற்கான வெற்றி விரைவில் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம்னா, இந்த வாழ்வாதாரத்தை நிர்ணயம் செய்யறது எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசியல் தான் நிர்ணயம் செய்யுது. நம்மளுடைய அரசியல் எப்படி இருக்குன்னா, ரொம்ப கசடுகள் நிறைந்து ரொம்ப கொடுமையான ஒரு அரசியலாக தான் இருக்குது. இந்த அரசியலை தூய்மைப்படுத்தணும்னா அது யார் இறங்கி தூய்மைப்படுத்தணும்? இப்படியே பார்த்து இத்தனை தலைமுறை கடந்துக்கிட்டு தான் இருக்கோம். பெண்களாகிய நாம களம் இறங்கி அதில் தூய்மைப்படுத்த வரும்போது தான் இந்த அரசியல் தூய்மைப்படுத்தப்படும். அதனை நோக்கி பல பெண்கள் இன்று அரசியலை தூய்மைப்படுத்தும் எண்ணத்தில் களமிறங்கி செயல்பட்டு இருக்காங்க. அப்படி செயல்படுத்துகிற பெண்களை ஆண்கள் எல்லாரும் உற்று நோக்கி பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. எப்படி பார்க்குறாங்க? எந்த எதிர்ப்பும் கொடுக்கறதில்ல. நீ ஏன் அதை செய்யற அப்படின்னு கேட்கறதில்ல. வாமா செய், நீ செய்யறதுனால யாருமே இதை எதிர்க்க போறதில்லை, நீ செய்யறது நல்லா இருக்கும் அப்படின்னு நம்மளை ஊக்கப்படுத்துறாங்க. அந்த மாதிரி ஆண்கள் நமக்கு சப்போர்ட்டாகவும் நம்மளுடைய ஊக்கப்படுத்தும் திறனையும் நமக்கு சப்போர்ட்டான வழி நடத்தி அரசியலை பயணித்து முன்னெடுங்கன்னு சொல்லிட்டு கையிணைச்சு வழி செஞ்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம கூடிய பெண் அமைப்பில் கேட்கலாம், ஏன் ஆண்கள் பயணிக்காம நாம மட்டும் செஞ்சிட்டு இருக்கோம்? அதுக்கான காலம் கொஞ்சம் பிடிக்கும், இணைந்து செயல்பட. ஆனால் ஆணும் பெண்ணும் சேர்ந்து இந்த சமூகத்தை ஒன்றிணைந்து தூய்மைப்படுத்துவதில் விரைவில் அது நிறைவேறும். அன்று அவலங்களில் இருந்து காப்பாற்றிய ஆண்கள் இந்த சமுதாய மாற்றத்திற்கு நம்மளுடன் கை கொடுத்து நல்லெண்ண செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் பெண் அமைப்பு பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பெண்கள் நாம் பெரியன செய்வோம். அந்த பகுதி ரொம்ப எனக்கு பிடிச்ச பகுதின்னு சொல்லலாம். பல நூறு வருஷம் நம்ம தோண்டிக்கிட்டே இருக்கோம். ஒரு கிணறு
உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா அந்த கிணத்துல இன்னும் ஒரு சில அடிகள் தோண்டினா ஒரு சுவையான நீரூற்று கிடைக்கும். ஆனால் நம்ம தோண்ட விட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டோம், களைச்சி போய் உட்காந்துட்டோம். அதை தான் அவங்க சொல்கிறாங்க, இன்னும் சில அடிகள் தோண்டுங்க, நமக்கு இனிய நீரூற்று கிடைக்கும், இந்த மானுடத்துக்கு தேவையான குறைகள் நீரக்கூடிய அந்த தாகம் தீர்க்கக்கூடிய நீரூற்று கிடைக்க போகுது. பெண்களே, நீங்கள் சோர்ந்து போய் உட்காராதீங்க, தோண்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல அருமையான கருத்தை நமக்கு வலியுறுத்தியிருக்காங்க. இதில் படைப்பாளிகள், கவிஞர்கள், பெரிய பெரிய புத்தக வாசிப்பாளர்கள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் இதை பார்த்துட்டு பயணிச்சுட்டு போகாதீங்க, உங்களுடைய கருத்துக்களை இந்த பெண் அமைப்பு மூலியமாக பெண் அரசியல் புத்தகத்தை படிச்சுட்டு வெளிப்படுத்துங்க. அப்படி வெளிப்படுத்தும் போது இதில் பயணிக்கக்கூடிய பெண்கள் அந்த புரிதலை ஏற்றுக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லி நமக்கு நிறைய கருத்துக்களை உள்ளிணைக்கிறாங்க. பெண்கள் நாம் ஒன்றிணைந்து ஒரு அணையாத தீபம் ஒன்றை ஏற்றி வைத்து செல்லுவோம் அடுத்த தலைமுறைக்குன்னு சொல்லியிருக்காங்க. பெண்ணுடன் இணையங்கள்னு ஒரு தலைப்பு இருக்கு. 3/3/2019 அமைக்கப்பட்ட இந்த பெண் அமைப்பு இன, மொழி, ஜாதி, மதம் எந்த வேறுபாடுமே இதில் கிடையாதுங்க. எல்லாமே ஒற்றுமையாக இணைந்து அறிவார்ந்த பெண்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த அமைப்பு. இந்த அமைப்பில் யாரையும் முன்னிறுத்தி நான் பெரியவங்க நீ பெரியவங்க என்ற பாகுபாடு இல்லாமல் அவங்க முன் வந்து ஒடுக்கப்பட்ட பெண்களுக்கு ஏதாவது செய்து முன்ன கொண்டுட்டு வரணுங்கிற ஆர்வத்தில் தான் எல்லாரும் பயணிச்சிட்டு இருக்காங்க. நல்லெண்ண செய்து நல்லெண்ண வழியே கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க. ஒரே ஒரு முறையே வாழ முடிந்த இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக வாழ்ந்துட்டு போவோமே அப்படிங்கிறது அவங்களுடைய தாரக மந்திரமாக இருக்குது. பெண் அரசியல் பெண்களால் பெண்மையுடன் முன்னெடுத்து நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வென்றெடுப்போம் இந்த மானுட சமுதாயத்தை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புதுச்சேரி, ஜெயந்தி.